வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில அக்டோபர் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, தீபாவதி வந்துட்டு அந்த ஈஸ்வரியோட மருமகனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்பவே போர் அடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் அந்த தீபாவதி எங்க போறாங்கன்னா, நேரா நம்ம ஹீரோவோட ஆடியோ கம்பெனிக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அந்த பொண்ணை பார்த்து இங்க பாருங்க, இங்க யாரு எம்டி அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சொல்றாங்க, மேடம் இங்க வந்துட்டு கார்த்திக் சார் தான் எம்டி. ஆனா இப்ப அவர் ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்காக வெளியில போயிருக்காரு. ஸோ அவரை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க எதுவும் விஷயத்த சொல்லணும்னா சொல்லுங்க, நாங்க சொல்றோம். அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க நான் இப்ப உடனேயே அவரை சந்திக்கணுமே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல மேடம் இப்ப சந்திக்க முடியாது. உடனே தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க நான் ரொம்ப அர்ஜென்ட்டா அவர்கிட்ட பேசணும். சோ அவர் கூட ஒரு மீட்டிங் மட்டும் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க மேடம் நீங்க உட்காருங்க, நாங்க சாரை காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்ல தீபாவதியும் போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ போனை பார்த்துட்டு, என்ன இது ஆபீஸ்ல இருந்து கால் வருது அப்படின்னு போனை அட்டன் பண்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் குட் மார்னிங் சார், உங்களை பாக்குறதுக்காக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, யாரு, அவங்க பேர் என்ன, எந்த கம்பெனில இருந்து வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்க சார், அவங்க பேரு வந்துட்டு கீதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி இப்ப வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, இப்ப யாரு வந்தாங்க அப்படிங்கறத எனக்கு போட்டோ அனுப்பு. உடனே அந்த பொண்ணு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப லைவா இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ நம்ம ஹீரோவுக்கு ஷேர் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஓ தீபாவதி தான் என்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஆபீஸ் வந்திருக்காங்களா, சரி இது சரிப்பட்டு வராது போல, இவங்கள நேரடியா நம்ம சந்திக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்போ நேரா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருமா நாளைக்கு ஈவினிங் நான் சொல்ற இடத்துல அவங்கள வர சொல்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த பொண்ணு சொல்றாங்க, ஓகே சார் நான் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. நேரா தீபாவதியை பார்த்து கீதா மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ தீபாவதி வராங்க. வந்துட்டு, என்னாச்சுமா, சாரை வந்துட்டு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் இது வரைக்கும் யாரையுமே அவ்வளோ சீக்கிரமா மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. அவரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில இருக்காரு. ஆனா உங்களை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு ஈவினிங் ஒரு ரெசார்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதும் தீபாவதி கேக்குறாங்க, உண்மையாவா, உங்க சார் தான் மீட் பண்றேன்னு சொன்னாரா? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா மேடம் அப்படின்னு. இது கேட்டதும் தீபாவதியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. அப்போ தீபாவதி நினைக்கிறாங்க, என்னடா இது நம்மள சந்திக்கணும் அப்படின்னு அவ சொல்லியிருக்கான், இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமோ, அவன் தான் வருவானா இல்ல வேற யாராவது வருவாங்களா அப்படின்னு அந்த தீபாவதி யோசிக்கிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ மாடியில யோசனையா நிக்கிறாரு. அப்போ ரேவதி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, என்னங்க ஒரே யோசனையா இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னை பத்தி அத்தை விசாரிக்கிறதுக்காக ஒருத்தவங்களை போட்டிருக்காங்கல்ல, அவங்க என்னை பத்தி எங்க பார்த்தாலுமே விசாரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள நேரடியா சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரேவதி கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க, நீங்க மீட் பண்றதுனால ஏதாவது பிரச்சனை வந்துட்டுன்னா என்ன பண்றது? அம்மாவுக்கு மட்டும் நீங்க தான் தாத்தாவோட பேரன் அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அம்மா ரொம்பவே கோவப்படுவாங்க. அவங்கள எந்த வகையிலையுமே சமாதானப்படுத்த முடியாது. நீங்க எந்த வகையில அவங்கள சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நான் இப்போதைக்கு வந்துட்டு வேற வழி இல்லை, அவங்கள சந்திச்சுதான் ஆகணும். அவங்கள சந்திச்சு என்னோட பிரச்சனைகளை எடுத்து சொல்றேன். ஒருவேளை எடுத்து சொல்லி அவங்க சரின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்படியா, நானும் வரவா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி வேணாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். ஒருவேளை அது மைனஸ்ல கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குறாங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு காசுக்காக அவங்க நேர்மையா இருப்பாங்க, அத்தை கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நான் போய் சந்திக்கும் பொழுது நீ கூட வந்த அப்படின்னா அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும். தான் சொந்த மகளுக்கு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா நம்ம கிட்ட இந்த மறைச்சிட்ட அப்படின்னு ரொம்பவே கோவப்படுவாங்க. ஸோ இப்போதைக்கு நீ வராம இருக்கிறது நல்லது.
நான் போய் சந்திச்சு பேசிட்டு வரேன். இது கேட்டதும் ரேவதியும் சரிங்க, ஆனா இதாவது ஒரு வகையில அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சு உங்களை பிரிஞ்சு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் எந்த வகையிலயுமே ஒத்துக்க மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ தேவையில்லாம கற்பனை பண்ணாத அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நீ இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா அது உனக்கு தான் பிரச்சனை. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எந்த வகையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நடக்கிறது தான் நடக்கும். தயவு செஞ்சு நீ அமைதியாயிரு. நாளைக்கு போயிட்டு நான் தீபாவதிய பாக்குறேன் அப்படின்னு. அப்போ நம்ம ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, இந்த விஷயத்த பத்தி நீ மாமா கிட்டயோ இல்ல மயிலு கிட்டயோ சொல்ல வேணாம். நான் போய் தீபாவதியை சந்திச்சுட்டு அப்புறம் வந்து பேசுறேன். இது கேட்டதும் அந்த ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா தீபாவதியை சந்திக்கிறதுக்காக கிளம்புறாரு. ரேவதிக்கு ஒரே பயமா இருக்கு. ஒருவேளை அந்த தீபாவதி அம்மா கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும், பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்னு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா தீபாவதியை சந்திக்கிறதுக்காக கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் தீபாவதி நேரா ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஈஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம். அப்போ தீபாவதி சொல்றாங்க, மேடம், இன்னைக்கு கார்த்திய நான் நேரடியா சந்திக்க போறேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன தீபாவதி சொல்றீங்க? அப்போ தீபாவதி சொல்றாங்க, ஆமா மேடம், என்ன நேரடியா வந்து சந்திக்கணும் அப்படின்னு அவ சொல்லியிருக்கான். அதனாலதான் அவனை சந்திக்கிறதுக்காக கிளம்புறேன். அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, நானும் வரேன் அப்படின்னு. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இல்ல மேடம், நான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்ககிட்ட அவனை பத்தின இன்ஃபர்மேஷனை சொல்ல முடியும். ஸோ கொஞ்சம் பொறுமையாயிருங்க. இது கேட்டதும் ஈஸ்வரியும், சரிங்க மேடம், நீங்க சொல்றதும் சரிதான். அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கப்புறம் என்கிட்ட விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோ நேரா போயிட்டு ஹலோ மேடம் அப்படின்னு சொல்ல தீபாவதி திரும்பி பாக்குறாங்க, யாரு பாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மேடம், நான் தான் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி கிட்ட கை கொழுக்குறாங்க. அப்ப தீபாவதி ஹீரோவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க தானே அந்த ஈஸ்வரியோட மருமகன், இவர் என்ன இங்க வந்திருக்காரு அப்படின்ட்டு தீபாவதி அவரை பார்த்து நீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, என்னதான் நீங்க எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருந்தீங்களே, நான் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியலையா? இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. ஆகா, அந்த தீபாவதிக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆகா, இவன் தான் அந்த கார்த்தியா அப்படின்னு. அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன மேடம், என்னை பத்தி எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, இப்ப என்னை பார்த்ததோட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. தீபாவதி சொல்றாங்க, நான் எதுக்காக ஷாக்ல இருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியலையா? அப்ப ஹீரோ கேக்குறாரு, என்ன ஷாக்? அப்ப தீபாவதி சொல்றாங்க, இல்ல, நீங்க தான் அந்த ஈஸ்வரியோட மருமகன், கூடவே அந்த சேதுபதியோட பேரனும் கூட. ரெண்டு பேரும் ஒரே ஆளுதான். நீங்க எதுக்காக போய் சொல்லிட்டு அந்த மேடத்தோட வீட்டுல தங்கியிருக்கீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஒரு சூழ்நிலையாலதான் அங்க போயிட்டு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தீபாவதி கேக்குறாங்க, ஏங்க, அந்த மாதிரி யாருக்கும் தெரியாம நடிச்சுக்கிட்டு போய் இருக்கீங்களே, அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், அத பத்தின விஷயத்த நான் பாத்துக்கிறேன். எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணா போதும். அதுக்கு தீபாவதி கேக்குறாங்க, ஒரே ஒரு உதவியா? என்ன உதவிய நீங்க என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு எந்த வகையிலையும் உதவி செய்யக்கூட அளவுக்கு நான் இல்ல. நான் இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லணும். அது மட்டும்தான் என்னோட வேலை. நீங்க வேறு எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. அதோட நீங்க பெரிய பணக்காரன்னு கேள்விப்பட்டேன். பணத்தை கொடுத்து இந்த உண்மையை மறைக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எந்த வகையிலையும் பணத்தை கொடுத்து இந்த விஷயத்த மறைக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற நியாயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். தீபாவதி கேக்குறாங்க, என்ன நியாயம் சொல்லுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி அந்த ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க ஈஸ்வரி மேடம் எனக்கு சொந்த அத்தை. அவங்க எங்க வீட்டோட இப்ப ரிலேஷன்ல இல்ல. ஏன்னா அவங்க அம்மா இறந்ததுக்கு எங்க தாத்தாவும் பாட்டியும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும். அந்த விஷயத்த பத்தி அத்தை கிட்ட எப்படியாவது நிரூபிக்கணும், இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். அதுவே
அத்தையோட பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்செல்லாம் நான் வரல. சூழ்நிலையால அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிருச்சு. இங்க பாருங்க, உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன். நான் எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறேன். அதுக்கப்புறம் என்னை பத்தின உண்மைகளை நீங்க சொன்னாலும் எனக்கு எந்த வகையிலையுமே கவலை இல்லை. அதுக்கு தீபாவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு கொடுத்த வேலைய நான் பொறுப்பா ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட ஒப்படைச்சுதான் ஆகணும். சோ நீங்க எந்த வகையிலையும் என்கிட்ட கேட்டுக்கிட்டாலும் கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்காது. நான் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட நீங்க யாரு அப்படிங்கிறத நான் சொல்லிதான் தீருவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஒருவேளை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது கண்டிப்பா 30 வருஷமா இந்த பிரிஞ்சு இருந்த குடும்பம் கடைசி வரைக்குமே சேர முடியாம போயிரும். என் தாத்தா சேதுபதி ரொம்ப இப்ப முடியாம இருக்காரு. அவரு எப்படா இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க போயிட்டு மட்டும் உண்மைய சொன்னீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் என் குடும்பம் ஒண்ணு சேராமே போயிரும். இப்ப நான் பண்ண தப்புதான் பெரிய விஷயமா முடியும். தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு ஹீரோ கையெடுத்து கும்பிட்டு கேட்க, அப்போ தீபாவதி யோசிக்கிறாங்க, இங்க பாருங்க, அப்ப நீங்க எப்பதான் உண்மைய சொல்றதா இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நான் கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்த சொல்லிடுவேன். எனக்காக கொஞ்சம் மட்டும் டைம் கொடுக்க. இது கேட்டதும் அந்த தீபாவதி சொல்றாங்க, உண்மையாவா? உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நீங்க உண்மையை சொல்லிடுவீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா மேடம், நான் கண்டிப்பா உண்மையை சொல்லிடுறேன் அத்தை கிட்ட அப்படின்னு சொன்னதும் உடனே தீபாவதியும், சரி, அப்ப உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ளயும் நீங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் உங்க அத்தை கிட்ட நீங்க யாரு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுங்க. அதுக்குள்ளயும் நான் ஈஸ்வரி மேடத்தை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். ஒருவேளை அதுக்கப்புறமும் டைம் ஆனிச்சு அப்படின்னா அப்புறம் நான் போய் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட இங்க யாரு அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவேன். என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, தீபாவதி சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் ரேவதி ஓடி போய் ஹீரோவை பார்த்து, தீபாவதிய சந்திச்சிங்களா? தீபாவதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு ரேவதி கிட்ட, மாடிக்கு வா, உன்கிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு நேரா ரேவதியை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போறாங்க. மாடிக்கு போனதும் ரேவதி கேக்குறாங்க, சொல்லு கார்த்தி, அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, நான் தீபாவதி கிட்ட நான் யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதை கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, அவங்க என்ன சொன்னாங்க? அம்மா கிட்ட உடனே எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொன்னாங்களா? அப்போ ஹீரோ சொல்றாரு, இல்ல சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சூழ்நிலைய பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளயும் அத்தை கிட்ட நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க போல, அதனாலதான் நீங்க சொன்னதுக்கு உடனே சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கும் அப்படிதான் ரேவதி தோணுது. அதனாலதான் அவங்க சரின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது. கூடி சீக்கிரம் அத்தையையும் இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் நான் என்ன ஆனா எனக்கு என்ன? ரேவதி கேக்குறாங்க, என்ன இப்படி பேசுற? இங்க பாரு, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இதே வீட்டுல சந்தோஷமா இருக்கணும். நம்ம பாட்டிய பத்தியும் தாத்தாவை பத்தியும் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, என்னதான் இருந்தாலும் நான் போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். கண்டிப்பா அத்தைக்கு அதற்கான கோபம் இருக்கும். எந்த வகையிலையும் அத்தை பொய்ய ஏத்துக்கவே மாட்டாங்க. நம்ம நவீன் பொய் சொன்னதுனால அத்தை அவ்வளவு கோவப்பட்டாங்க. அதே பொய்யதான் இப்ப நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால அத்தை என் மேல கோவப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால இப்போதைக்கு நான் கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். சீக்கிரம் இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்ததோட நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ எங்க போனாலும் சரி, நான் உன் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, ரேவதி, நீ உன்னோட லைஃப பாத்துக்கிறது தான் நல்லது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னோட லைஃப்னா அது நீதான், உன்னை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே சோகமா பேசுறாங்க. அப்போ ஹீரோ ரேவதிய எந்த விதத்திலயுமே சமாதானப்படுத்த முடியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உன் விருப்பம், இனிமே நான் உன் விருப்பத்துக்கு எந்த விதத்திலையும் தலையிடல அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.